உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள். இப்போ நம்ம மிதுன ராசிக்கு பேச போறோம். அப்போ மிதுன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப மிதுனத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அங்கே கடகத்துல ஆல்ரெடி குரு உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அந்த உச்சமாக இருக்கக்கூடிய குருவோடு அந்த செவ்வாய் பகவான் இணைந்து குரு மங்கள யோகத்தை கொடுக்கிறார். அது போக செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்மத்திலிருந்து சூரிய பகவான் கன்னிக்கு வர்றாங்க. அது போக செப்டம்பர் 8ஆம் தேதி புதன் பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கன்னிக்கு வர்றாங்க சிம்மத்தில் இருந்து. செப்டம்பர் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் நேச்சமாக கன்னியில் இருந்து பெயர்ச்சியாகி செப்டம்பர் 3ஆம் தேதி துலாமுக்கு வந்துடுறாங்க. இது போக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான், சிம்மத்துல கேது பகவான். அப்போ இந்த கிரக அடைவுகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம். இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெண்டு விஷயம் நான் சொல்றேன், கேளுங்க நல்லா. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். இந்த புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சமாகிறார். எங்க? கன்னியில. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பிளஸ் உச்சம் கன்னியில. உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அவரும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி அவருடைய ராசிக்கே வராரு. அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையை நல்லபடியாக வடிவமைத்து அதுல சக்சஸ் பண்ணக்கூடிய யோகத்தை இந்த ரெண்டு கிரகங்களும் கொடுத்து விடுவார். கண்டிப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள் நிறைய வலி, நிறைய வேதனை, நிறைய சுமைகள் இதோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அதிலிருந்து பாத்தீங்கன்னா விடுதலை ஆவதற்கு எங்களுக்கு கொஞ்சமாவது வழி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவானும் வழி விட்டுட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது எப்படி சார் நம்புறது அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா அதே சமயத்துல நீங்க நம்பித்தான் ஆகணும். செப்டம்பர் மாதத்துல இந்த பலனை நீங்கள் அனுபவித்து விட்டு அப்புறம் சொல்லுங்க. அது போக குரு பகவானும் 2ஆம் இடத்தில் உச்சம். அப்ப அந்த குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகமே சனி பகவான். அந்த சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டாரு. இது ஒரு அற்புதமான யோகம். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் தங்கு தடையின்றி ஈஸியாக வருவதற்கு வழி செய்யும். அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலையில ஒரு பண கஷ்டம், உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கல, சம்பளம் பத்தல, உங்களை பத்தி உங்களுடைய ஓனருக்கு இன்னுமே தெரியல, உங்களுடைய வேலை உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை பத்தி இன்னும் அவங்க புரிஞ்சுக்கல, உங்களுடைய சூப்பர்வைசர் உங்களை இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய அறிவு என்ன, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு நீங்க எங்க இருக்கணும்
அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய திறமையை அவங்க தெரிஞ்சு இல்லை கண்டுபிடிச்சு அதற்கு தகுந்த ஒரு வாய்ப்பை இல்லை ஒரு ப்ரமோஷனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இந்த கம்பெனியை விட்டு நம்ம வேற ஏதாவது கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசிக்காரங்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேரம் கதவு தட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல நேரம் உங்க வீட்டு வாசப்படிக்கே வந்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் புதன் பகவான் ஆட்சி உச்சமாகிறதுனால உங்களுக்கு ஒரு தனி தெம்பு, ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, நாம் எப்படியும் பொழைச்சிருவோம், நம்ம எப்படியும் இந்த கடனை கட்டிடுவோம், எப்படியுமே இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம மீண்டு வந்துருவோம், எப்படியுமே நல்லபடியாக வந்து இந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்றுவோம். அது போக ஒரு சில மிதுன ராசிக்காரங்கள் ஸ்டேஷன் இல்லை கோர்ட்டு கச்சேரி இது மாதிரி பிரச்சனையில் ஒரு சிலர் உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த போட்ட கேஸ் செல்லாத அப்படிங்கிறத இப்போ இந்த பீரியடில் உங்களுக்கு வரும். இந்த பீரியடில் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் தப்பே செய்யலை, உங்கள் மேலே கேஸ் போட்டாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து பிரச்சனை, இது மாதிரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பீரியடில் உங்களுக்கு தீருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருந்து, அந்த ராகு இருந்த வீடு சனி பகவானுடைய வீடு, அந்த சனி பகவானையும் குரு பார்க்கறதுனால ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா கம்பெனியில் அடுத்தவங்களுடைய ஒரு தூண்டுதல், ஒரு தப்பான ஒரு ஐடியா உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கொடுத்து அதன் மூலியமாக கம்பெனியில் ஏதாவது ரூபத்தில் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கலாம். அது மாதிரி செஞ்ச தவறை இப்போ நீங்கள் திருத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு இப்போ உருவாகும். இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஐபிஸ், ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு, சகாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக உருவாகும். அது போக உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை, மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் இப்போ திருமணம் நடக்காமல் இருக்குதோ அவங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம். இந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பெண்களால் யோகம் நடக்கும். அது போக உங்களுக்கு நல்ல பெண் வாழ்க்கையில் அமைவாங்க. அது போக செவ்வாயும் நல்லா இருக்குது உங்களுக்கு நேச்சபங்க ராஜயோகத்தில். அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம். அப்போ இந்த 2 கிரகமும் செவ்வாயும் சுக்கிர பகவானும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக பெண்ணுக்கு நல்ல கணவர் அமைவாங்க, நல்ல ஆணுக்கு நல்ல பெண் அமைவாங்க இந்த பீரியட்ல. அதுபோக கணவன் மனைவி உறவுகளும் இந்த பீரியட்ல சந்தோஷமாக மன நிம்மதியாக இருக்கும். ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை. நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது. சூரிய பகவானும் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு புதனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு நல்லா இருக்கிறாங்க. அதனால எந்த எக்ஸாம் வேணா நீங்க எழுதலாம், அந்த எக்ஸாம்ல கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. அது போக நல்ல ரிசல்ட் வரும். நீங்கள் எதிர்பார்த்த வேலைக்கோ நீங்க எதிர்பார்த்த படிப்போ படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒன்றும் கவலையே பட வேண்டாம், தைரியமா இருங்க. நேயர்களே, இந்த பீரியட்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டோம்னா மிதுன ராசிக்காரர்கள் அந்த குரு பகவான். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால, சனி பகவானையும் பார்க்கறதுனால, அந்த குரு பகவான் 2ஆம் இடத்திலையும் இருக்கிறதுனால குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நாளில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை
இல்லை தனிப்பட்ட முறையில் குருவுக்கு கோயில் இருந்தாலும் சரி, இல்லை ஆலங்குடி குருவுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வணங்குங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குதுன்னு அதையும் பார்த்துக்கோங்க. அதுபோக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.